FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தகுந்ததா இல்லையான்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த FSSAI 2011 ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல உணவுப் பொருட்கள்ல கலப்படம் இருக்கிறது 12.8% இருந்திருக்குது. அதே மாதிரி 2018 ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல உணவுப் பொருட்கள்ல கலப்படம் இருக்கிறது 28% உயர்ந்துருச்சு. அப்படியே டபுள் மடங்கு ஆயிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, உணவுப் பொருட்கள்ல கலப்படம் இருக்கிறது வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே தான் போகுது. நம்ம வீட்டுல நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற முறையை கத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற உணவுப் பொருட்கள்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் கத்துக்குவீங்க. நம்ம வீட்டில் இருக்க மிளகுல கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். மிளகுல என்ன கலப்படம் சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிளகும் பப்பாளி விதையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கனால பப்பாளி விதையை மிளகுல சேர்க்கறாங்க. மிளகுல பப்பாளி விதை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, உங்க வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ்ல தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. மிளகும் பப்பாளி விதையும் கலந்துருக்க மாதிரி நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டேன். அந்த சாம்பிளை இந்த தண்ணியில கொட்டுறப்ப உண்மையான மிளகு தண்ணியில போடுறப்ப அடியில போய் செட்டில் ஆயிரும். பப்பாளி விதையா இருந்துச்சுன்னா கீழே போகாம மேலேயே மிதக்கும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? உண்மையான மிளகு எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சு. பப்பாளி விதை கீழே போகாம மேலேயே மிதந்துட்டு இருக்குது. இதை வச்சு நீங்க யூஸ் பண்ற மிளகுல பப்பாளி விதை கலந்துருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். தேன்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். தேன்ல என்ன கலப்படம் சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சக்கரை தண்ணியை கலந்துருவாங்க. நம்ம வீட்டுல இருக்க தேன்ல கலப்படம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துட்டு அதுல தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்க தேனை ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 டிராப்ஸ் இந்த தண்ணியில விட்டீங்கன்னா உண்மையான தேன் தண்ணியில கலக்காம அடியில போய் செட்டில் ஆயிரும். அதுவே உண்மையான தேன் இல்லாம சக்கரை தண்ணி கலந்துருந்தாங்கன்னா அடியில போய் செட்டில் ஆகாம தண்ணியோட தண்ணியா கலந்துரும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்தது கலப்படம் இல்லாத தேன், அதனால தண்ணியில கலக்காம நேரா அடியில போய் செட்டில் ஆகிருச்சு. அதுவே கலப்படமான தேன்னா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ பாருங்க. இப்போ நான் கொட்டின உடனே தண்ணியோட அடியில் போய் செட்டில் ஆகாம தண்ணியோட தண்ணியாக கலந்துருச்சு அப்படின்னா இந்த தேனில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாடிக்கு அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்புல அயோடின் கலந்துருக்கணும். நம்ம வச்சிருக்க உப்புல அயோடின் இருக்கா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பாதியாக வெட்டிக்கங்க. அந்த வெட்டின பக்கம் உங்க வீட்டில் இருக்க சால்ட்டை கொட்டுங்க. அப்படி கொட்டிட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 1 நிமிஷம் கழிச்சு லெமனை இந்த மாதிரி பாதியா வெட்டி உருளைக்கிழங்கு மேல புளியணும். லெமனை புளிஞ்சதுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்க பாத்தீங்கன்னா அதுல லைட் ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். அப்படி லைட் ப்ளூ கலர்ல மாறிச்சுன்னா நீங்க வச்சிருக்க சால்ட் அயோடைஸ்டு சால்ட்னு அர்த்தம். இப்போ நான் நார்மல் சால்ட் அயோடைஸ்டு இல்லாத சால்ட்டை ஒரு ஸ்பூன் எடுத்து அதே மாதிரி பண்றேன். ஒரு நிமிஷம் கழிச்சு லெமன் எடுத்து புளியணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட கலரு ப்ளூ கலர்ல மாறாம கலர்லெஸ்ஸாவே இருந்துச்சுன்னா நீங்க வச்சிருக்க சால்ட் அயோடைஸ்டு சால்ட் இல்ல நார்மல் சால்ட். மிளகாத்தூள் பாக்குறதுக்கு நல்லா டார்க்கா இருக்கிறதுக்காக அதுல இன்னும் கொஞ்சம் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணி டார்க்கா தெரியுற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு மிளகாய் தூள்ல ஆர்டிபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல தண்ணி நிரப்பி வச்சுக்காங்க. நீங்க வச்சிருக்க மிளகாத்தூளை இந்த கிளாஸ்ல கொட்டுங்க. கொட்டி 1 நிமிஷம் டைம் கேப் போட்டீங்கன்னா கலப்படம் இல்லாத மிளகாத்தூள் தண்ணியோட தண்ணியை கலக்காம அடியில போய் செட்டில் ஆகி தண்ணியோட கலரும் லைட்டா தான் மாறி இருக்கும். இது கலப்படம் இல்லாத மிளகாத்தூள். இப்போ கலப்படமான மிளகாத்தூள் கலந்தா எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். கலப்படம் செய்யப்பட்ட மிளகாத்தூளை தண்ணியில கொட்டினோடனே அடியில போய் செட்டில் ஆகாம தண்ணியோட மொத்த கலரையும் இன்னும் டார்க்கா காமிக்கும். அதை வச்சு மிளகாத்தூள்ல கலர் சேர்த்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறது நல்லாவே டார்க்கா தெரியுது. நம்ம வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெயில கலப்படம் இருக்கா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஒரு பாட்டில் உண்மையான தேங்காய் எண்ணெயும் இன்னொரு பாட்டில் கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயும் இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே எடுத்து பார்க்கணும். கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாவே உறைஞ்சிருச்சு. கலப்படம் செய்யப்பட்ட எண்ணெய் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.